தமிழக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை அழுத்துங்க மாணவர்களே. இன்று நம்ம வகுப்பு 6 இயல் 3 கற்கண்டு மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா இந்த வகுப்புல என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இயல் 2ல எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்து என்ன வகைகளை பார்த்தோம் இல்லைங்களா? முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தா அதற்கான பதில் 30. இன்று மொழி முதல் எழுத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மொழி முதல் எழுத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் மொழியின் சொற்கள், நம்ம தமிழ் மொழியில் உள்ள சொற்களை நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் தான் உருவானவை. ஒலிக்கும் வகையில் தான் உருவானது. ஆனா வேற்று மொழி சொற்களை நம்ம பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நாம் தமிழ் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. மரபையும் இயல்பையும் அறிந்து கொள்வது தேவையானவை. சொல்லின் முதலில் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இங்க கவனிங்க, இந்த வார்த்தைகளை கவனிங்களேன். நன்றி, நன்றி, நன்றி. சொல்லுக்கு முதல்ல பாருங்க, நன்றி அப்படி சொல்றோம் இல்லையா? இந்த பாருங்க, நன்றி. நம்ம நாக்கு மேலானத்தை தொடங்கும் இல்லையா? நன்றி. இந்த நன்றி பாருங்க, நம்மளுடைய நாக்கானது முன்னாடி. நன்றி. இப்ப இந்த சொற்கள்லாம் பார்த்தோம்னா இந்த நன்றிங்கிறது தான் நமக்கு சரியானது. நன்றி என்பதே சரி. அதான் சொல்லுக்கு முதல் மொழி முதல் எழுத்துக்கள். மொழினா சொல்லுதான். சொல்லுன்ற ஒரு பொருள் உண்டு. அதுக்கு நான்றது முதல், நன்றி அப்படின்னு ஒண்ணு. இதுதான் மொழி முதல் எழுத்துக்களை பத்தி நம்ம இந்த வகுப்புல தெரிஞ்சுக்க போற. பிழையின்றி எழுத, அதாவது தவறு இல்லாமல் எழுத எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் வர வேண்டும் அப்படின்றதான் நம்ம அறிஞ்சுக்கிறது மிக மிக அவசியமானவர்கள், மிக மிக இன்றியமையாததும் கூட. நம்ம தமிழ் மொழியோட வகை தொகைகளை அறிந்து கொண்டோம். எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவது கிடையாது. எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவது இல்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்க போறோம். மொழி என்பதற்கு சொல் என்றும் பொருளும் உண்டு. சொல் என்ற பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். கேட்கலாம் நமக்கு தேவையில்ல. மொழி சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை டேஷ் என்பர். மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். அது எதெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12 நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? உயிரெழுத்துக்கள் 12மே 12 சொல்லின் முதலில் வரும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12மே சொல்லின் முதலில் வரும். என்ன எடுத்துக்காட்டு? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போறேன். அம்மா. சொல்லின் முதல்னா முதல் எழுத்தா வருது. அம்மா, ஆடை. அடுத்தது என்ன சொல்லலாம்? இலை. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஈட்டி, உரல், ஊதல், எலி, ஏணி, ஐவர், ஒட்டகம், ஓடம், அவ்வை. இதுல எல்லாமே சொல்லுக்கு முதல்ல உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லுக்கு முதலில் வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா கா, சா, தா, நா, பா, மா ஆகிய உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் முதலில் வருகின்றன. அது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. கா பத்தி சொல்லிடுறோம். மற்ற வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சுக்க மாணவர்களே. இங்க பாருங்க, கா கடல், காக்கை. அடுத்தது என்ன எழுதலாம்? கிண்ணம். எப்படி வேணா எழுதலாம். உங்க புத்தகத்திலேயே எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிண்ணம். அடுத்தது கீற்று. கிழங்குன்னு கூட எழுதலாம். கீற்று. அடுத்தது என்ன எழுதலாம்? குருவி, கூடு. இது முதல் எழுத்து கவனிங்க. அதான் மொழி முதல் எழுத்துக்கள் அர்த்தம். உயிரெழுத்துக்கள் 12மே மொழிக்கு முதலில் வரும். க, ச, த, ந, ப, அம்மா ஆகிய வரிசையில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் அனைத்துமே மொழிக்கு முதலில் வரும். சொல்லின் முதலில் வரும். அதோட கா வரிசை நான் தெரிஞ்சுக்கணும். மற்ற வரிசைகளை நீங்களே எழுதி பயிற்சி எடுத்துக்க மாணவர்களே. கு. அடுத்தது என்ன வரும்? கா, கா, கி, கி, கு, கு, கே. கெண்டி. அடுத்து என்னது? கெண்டி. அடுத்து என்ன எழுதலாம்? கேட்டு இல்ல கேட்டல் அப்படி கூட எழுதலாம். கே கே. அடுத்து என்னது? காக்கா, கிக்கி, குக்கு, கே கே, கை. கைகள் எழுதலாம். என்ன வேணாலும் எழுதலாம் இல்லையா? அடுத்தது பாருங்க, கே கே, கை. அடுத்தது கோ, கொக்குன்னு எழுதலாம்.
கோலம். அடுத்தது கௌதாரி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 வரும் இல்லையா? காக்கா கிக்கி கிக்கு குக்கு கே கே கை. அதாவது ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இது எல்லாமே இந்த வரிசைகளை எழுதிட்டேன். மீதி இருக்கிற எழுத்துக்களுடைய வரிசைகளை நீங்களே எழுதி பயிற்சி எடுத்துங்க மாணவர்களே. இப்ப காச தன பம ஆகிய எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே சொல்லுக்கு முதலில் வரும். ஆனா அடுத்தது கவனிங்க. ஞ ந யா பா ஆகிய உயிர்மெய் எழுத்துக்கள சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். அடுத்தது பாருங்க நா. இது ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். அது சொல்லின் முதலில் வருது நனம். ஆனா இக்காலத்துல அது நனம்ன்றது பயன்படுத்துறதுல எப்படி பயன்படுத்துறாங்க? ஆ இ உ ஏ அப்படின்னு சுற்றெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? சுட்டி குறிப்பதால் சுற்றெழுத்துக்கள் அது கூட சேர்த்து அங்கனம் இங்கனம் எங்கனம்னு பயன்படுத்துறாங்க. வழங்கி வருகின்றது. ஒரே ஒரு எழுத்து மட்டும் சொல்லி முதல். ஆனா இந்த காலத்துல அப்படி பயன்படுத்துது. அங்கனம் இங்கனம் உங்கனம்ன்றத வழங்கி வருகின்றார்கள். அடுத்தது பாருங்க நா வரிசையில பாருங்க. நா வரிசையில என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா நா நா நே நோ. இந்த 4 எழுத்துக்கள் மட்டும் தான் சொல்லின் முதலில் வரும். அடுத்தது யா. யால பாத்தீங்கன்னா யா யா யூ யூ யோ யோ. 1 2 3 4 5 6 இந்த 6 எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். அடுத்தது வா பாருங்க. வா வா வி வி. அடுத்தது வே வே வை வௌ. 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். இந்த எழுத்துக்களை பத்தி நம்ம தெரிந்து கொண்டோம்னா பிழையை குறிப்பது மிகவும் எளிதுமானவர்களே. பிழையின்றி நம்ம தவறில்லாமல், பிழையின்றினா தவறில்லாமல் தப்பில்லாமல் சொன்னா நம்ம எழுதணும்னா இந்த எழுத்துக்கள்லாம் எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வரும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோம்னா பிழை இல்லாம எழுதலாம் மாணவர்களே. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் படிச்சோம் இல்லையா? அடுத்தது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வராது? மொழிக்கு முதல்னா சொல்லுல முதல் எழுத்தா வருது. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னா மெய்யெழுத்து 18மே. மெய்யெழுத்து 18 படிக்கிறோம் இல்லையா? புள்ளி வச்ச எழுத்து தான் 18. இந்த 18மே மொழிக்கு முதலில் வாரா. வாரானா வராது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா தா நா ரா லா ரா லா ரா நா. 1 2 3 4 5 6 7 8 இந்த ஆகிய 8 வரிசைகளுமே எந்த உயிர் எழுத்துமே மன்னித்துடுங்க எந்த உயிர்மெய் எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வராது. ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. அடுத்தது ஆயுத எழுத்தான. ஆயுத எழுத்துனா அக்கு. இதுவும் சொல்லின் முதலில் வராது. நம்ம ஏற்கனவே இயல் 2ல படிக்கும் போது சார்பெழுத்துல ஒரு வகையான ஆயுதத்தை பத்தி படிச்சோம். அது தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? அதாவது சொல்லின் முதலில் வராது. அடுத்தது கவனிச்சீங்கன்னா நா நா யா பா ஆகிய வரிசைகள்ல எந்தெந்த உயிர்மெய் எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும் குறிப்பிட்டோம் இல்லையா? அதாவது மொழிக்கு முதலில் வர சில எழுத்துக்கள் குறிப்பிட்டோம். நா நா நே நோ அப்படின்னு சொன்னா அதுல 4 எழுத்து, இதுல ஒரே ஒரு எழுத்து, இதுல 4 எழுத்து, இதுல 6 எழுத்து, இதுல 8 எழுத்து சொன்னோம் இல்லையா? அந்த 8 உயிர்மெய் எழுத்துக்கள் இதுல அதாவது இது 8 அந்த உயிர்மெய் எழுத்துக்களை தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் எதுவுமே சொல்லின் முதலில் வராது. டமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டமாரம். அடுத்தது என்னது? டமாரம். அடுத்தது லண்டன், பிரான்ஸ், பிரான்ஸ். டமாரம், லண்டன், பிரான்ஸ். டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க். டமாரம், லண்டன், பிரான்ஸ், ரம்பம்,
கிடையாது. பிற மொழி சொற்கள் நம்ம எதெல்லாம் மொழிக்கு முதலில் வரும் சொற்கள், அதாவது எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களை, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களை பத்தி பார்த்தோமானவர்களே. இதை நீங்க படித்தாலே நம்ம பிழைய கண்டிப்பாக குறைத்து கொண்டு தமிழ்ல மதிப்பெண் அதிகமா எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு மாணவர்களே. இன்றைய வகுப்புல மொழி முதல் எழுத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே. நன்றி மாணவர்களே.